கலாட்டா நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நான் ஜெயா ரவி, அஸ்ட்ராலஜர் அண்ட் லைஃப் கோச். இந்த 2026 குரு பயிற்சி உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? முதலில் நம்ம குரு பயிற்சியை பற்றி ஒரு இன்ட்ரோ அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ இந்த 2026 ஜூன் மாதம் 2வது நாள், அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இது எப்படி இருக்க போகுது இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது உச்ச குரு பயிற்சி அப்படின்னு இதை ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம சொல்கிறோம். இது திருக்கணிதப்படி நான் இங்கே சொல்கிறேன். வாக்கியம் அப்படிங்கிறது பொதுவாக கோவில்களில், மற்றபடி இந்த வீட்டில் பண்ணுற பண்டிகைகள் இதெல்லாம் வாக்கியப்படி பண்ணுவோம். பட் இந்த தனி மனிதன் ஜாதகத்துக்கு நம்ம பொதுவாகவே திருக்கணிதம் அப்படிங்கிறது தான் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த குரு பயிற்சி எல்லா பயிற்சிகளையுடையும் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல குரு கடகத்தில் உச்சமாக போகிறார். உச்ச குரு அப்படின்னாலே எல்லாருக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துக்கு அவர் வரத்துக்கு 12 வருஷம் ஆகுது. ஸோ அந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் வரக்கூடிய அந்த குரு பகவான் இங்கே உச்சமான நிலையில் என்ன மாதிரி பலனை கொடுப்பார் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆவல் அப்படிங்கிறது இருக்கும். இந்த குரு இப்போ கடகத்தில் உச்சமாகும்போது இது ஒரு சிறந்த நிலை குரு பகவானுக்கு. இங்கே பலவிதமான மாற்றங்கள் நடக்கும். அதாவது தனி மனிதன் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உலக அளவுலேயும் சரி, நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இங்கிலீஷில், அந்த மாதிரி. ஏன்னா இந்த குரு பகவான் இந்த ராசி சக்கரத்தில் அவர் 9 குடைய பாக்யாதிபதி அப்படின்னு சொல்கிறோம். அவரே 12 குடையவர், அந்த மோட்சஸ்தானத்துக்கும் அவரே அதிபதி. அப்போ அவர் கடகத்தில் உச்சமாகும்போது, கடகம்ங்கிறது நம்மளுடைய இந்த காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம், சுகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த சுகஸ்தானத்தில் அவர் உச்சமடையும் போது கண்டிப்பாக பல நல்ல விஷயங்களை செய்வார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட நம்ம ஒவ்வொரு ராசிக்கா இப்ப பார்ப்போம். விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். Milky Mist Ice Cream. Taste the Milky Mist Ice Cream. JNN Institute of Engineering, Chennai. John CSC, AA and ML, Cybersecurity, MBA and more. சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இப்போ குரு பகவான் உங்களுடைய 12ஆம் பாவத்துக்கு பயிற்சியாகிறார். அதாவது மிதுனத்திலேருந்து இத்தனை நாள் 11ஆம் பாவத்தில் இருந்தார். இப்போ 12ஆம் இடம் அப்படிங்கிற விரயஸ்தானத்துக்கு குரு பகவான் உச்சமடைகிறார். அப்போ அந்த குரு பகவான் யார் சிம்மத்துக்கு அப்படின்னா, 5ஆம் அதிபதி, அவரே 8ஆம் அதிபதியாகவும் ஆயிடுறாரு. ஸோ இந்த 5, 8 12ஆம் பாவங்கிற விரயஸ்தானத்தில் உச்சமாகும்போது எப்படிப்பட்ட பலனை கொடுப்பார் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ 5 அப்படிங்கிறது நமக்கு பேரு, புகழ், பெருமை இதெல்லாம் கொடுக்கக்கூடிய பாவம் தான் 5ஆம் பாவம். அது 12ஆம் பாவத்தில் உச்சமடையும் போது சில பேருக்கு இது பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை கொண்டு போகும். எப்படின்னா, கலைத்துறையோ இல்லை வேறு ஏதோ ஒரு எந்த துறையாக இருந்தாலும் அதில் ஒரு சாதனை, சித்தி அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு போகும். அதாவது நீங்கள் இத்தனை காலம் பாடுபட்டு கஷ்டப்பட்டு ஒரு தொழிலோ இல்லை ஒரு கலைத்துறையிலையோ ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படிலாம் ரொம்ப ஆம்பிஷியஸாக இருந்திருப்பீங்க. இப்போ இந்த குரு பயிற்சி ஆகும் பொழுது இந்த இடத்துல ஒரு சாதனை, சித்தி அடையும் நிலையாக இது உங்களுக்கு மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் 8ஆம் அதிபதியாகி அவர் 12இல் உச்சமடையும் போது இங்கே பல சிக்கல்கள் அப்படிங்கிறதும் இருக்குது. ஏன்னா இது காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம். 8ஆம் அதிபதி 12ஆம் பாவத்தில் உச்சமடையும் போது 4, 8, 12 இந்த சம்பந்தம் வரும்போது உங்களுக்கு சில வீண் விரயங்கள், நஷ்டங்கள் இது வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. வீண் செலவு, தண்ட செலவு, வெட்டி செலவு இது மாதிரி விஷயங்களும் நடக்கும். இல்லை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சப்போஸ் ஏதாவது ஒரு தசா புக்தி உங்களுக்கு சரியாக இல்லாத காலமாக இருந்தால் விபத்துகள் அப்படிங்கிற விஷயத்துக்கும் இங்கே ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம். ஏன்னா உங்கள் சொந்த ஜாதகம் தான் மெயினாக வேலை செய்யும். இது ஜஸ்ட் ஒரு பயிற்சி பலனாக தான் நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு எச்சரிக்கையாக எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல 12ஆம் இடத்துல என்ன சொல்கிறோம், இது விரயஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ 5ஆம் அதிபதி போய் அங்கே உச்சம் அடையும் போது நீங்கள் என்ன மாதிரி விரயங்கள் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு
நல்ல சுப விரயங்கள், குழந்தைகளுக்காக எதனா செலவு பண்ணுறது, குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது, இல்லைன்னா அவங்களுக்கு எதாவது படிப்பு விஷயமா செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா அது ஒரு சுப விரயம், நம்ம மனசுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இப்போ அந்த கிரகமே ஏதாவது பண்ணட்டும்னு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது வேறு விதமான விரயமாகி அங்கே மனசு கஷ்டப்படுற மாதிரி ஆகிடும். ஸோ அது இல்லாமல் நீங்களே ஒரு பிளான் பண்ணி முன்கூட்டியே தயாராகிடுங்க. இப்போ குருவோட பார்வையை பார்ப்போம். இப்போ அவரோட பார்வை எங்கே விழப்போகிறது அப்படின்னா, உங்களுடைய 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் குருவோட பார்வை. அப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? உங்களுக்கு சொத்து, சுகஸ்தானம், வண்டி, வாகனம், தாயார், இதெல்லாம் அந்த 4ஆம் இடத்துல தான் இருக்குது. அப்போது இந்த குரு பகவான் காலச்சக்கரத்தின் 4ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உச்சம் பெற்ற நிலையில் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அங்கே உங்களுடைய சுக மேன்மை அப்படிங்கிறது விருத்தி ஆகும். சுக மேன்மை அப்படின்னா அது எந்த விதத்தில் வேணால் இருக்கலாம். வீடு வாசல் வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், இல்லை தாயாருக்கு ஏதாவது நீங்கள் கிஃப்டாக கொடுக்கலாம், ஏதோ ஒரு தாயாருக்கு ஒரு அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணலாம். இல்லை கல்வியும் அங்கே தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கூட அந்த கல்விக்காக நீங்கள் செலவு பண்ணும்போது அது சுப விரயமாக மாறும். ஸோ இந்த 4ஆம் இடத்தை பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். கண்டிப்பாக இந்த காலத்தில் நீங்கள் ஒரு சொத்து அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் முதலீடு பண்ணி வாங்கலாம். அதே மாதிரி 6ஆம் இடம் அப்படிங்கிறது எப்போவுமே நம்ம 6ஆம் இடத்தை பற்றி என்ன சொல்லுவோம்? ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ அந்த பாவத்தை வந்து குரு பார்க்கும்போது உங்கள் உழைப்பினால் அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த கெட்ட விஷயங்களை நீங்கள் தவிர்க்கலாம். ஏன்னா எப்போவுமே நமக்கு உடல் உபாதைகள் வரணும், கடன் தொல்லை வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் கடினமாக உழைக்கும்போது அந்த உழைப்புங்கிறது அங்கே ஜாஸ்தி ஆகிடும் இல்லையா? அப்போ உழைப்பை வந்து அதிகப்படுத்துவார் குரு பகவான். அப்போ நீங்கள் உழைக்கிறதுக்கு தயாராகிடுங்க, அவ்வளோதானே. இது ரொம்ப சிம்பிள் இல்லையா? ஸோ அது மாதிரி நீங்கள் உங்கள் இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவர் 8ஆம் பாவத்தையும் பார்க்க போகிறாரு. ஸோ 8ஆம் அதிபதியாகி அவர் 12லே உச்சமடைந்து அந்த 8ஐயே அவர் பார்க்க போகிறார். அப்படிங்கும்போது இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏற்கனவே சிம்மம் லக்னம் ராசியில் பிறந்தவங்களுக்கு பல கஷ்டங்களையும் இன்னல்களையும் நீங்கள் கடந்த 4-5 வருஷமாக பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கும்போது கண்டகச்சனியாக இருந்தது. அப்புறம் 8ல் இப்போ சனி பகவான் உட்காந்து அஷ்டமத்து சனியாக இருக்குது. இப்போ அந்த அஷ்டமாதிபதியே வந்து விரயபாவத்தில் உட்காந்து அந்த 8ஆம் இடத்தையே பார்க்கும்போது இதுவும் கொஞ்சம் உங்களுக்கு அக்ரிவேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் நான் என்ன சொல்கிறேன், இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே கரெக்டான டயத்தில் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணிட்டோன்னா இந்த கஷ்டங்கள்லேருந்து நம்ம விடுபடலாம். இப்போ சனி பகவானும் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, அவரும் வந்து கடினமாக உழைக்க தான் சொல்கிறாரு எல்லாரையுமே. சோம்பேறியாக இருக்காதீங்கன்னு தான் சொல்கிறாரு. ஆனால் அவர் பல தடைகளை கொடுக்க தான் கொடுப்பார், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா சனியோடைய நேச்சரே அதுதான். அவர் வந்து பனிஷ் பண்ணுறதுக்காகையோ ஒரு தண்டனை கொடுக்கறதுக்காக அவர் அந்த மாதிரி சொல்லலை. அவர் எதுக்கு சொல்கிறாருன்னா, உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்து ஒரு நல்ல பாடத்தை, இந்த வாழ்வியல் பாடம் அப்படிங்கிறது வேறு யாருமே சொல்லிக் கொடுக்க முடியாது. நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு போனாலும், யூனிவர்சிட்டிக்கு போனாலும், எந்த ஒரு டீச்சர் சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஆனால் சனி பகவான் வந்து அழகாக உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அந்த பனிஷ்மெண்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், அவர் ஒரு பாடத்தை உங்களுக்கு அழகாக சொல்லித்தரார். இப்போ குருவும் அவரை பார்க்கும்போது என்னாகும், அந்த 8ஆம் இடத்து விஷயங்கள் விருத்தி அப்படிங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். அப்போ நீங்கள் வந்து ஒரு ஒழுக்கமான முறையில் நேர்மையாக தர்மத்தின்படி உங்கள் வாழ்க்கையை நடத்தினீங்கன்னா கண்டிப்பாக கெட்டதுலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அட்வைஸ். ஸோ இங்கே வந்து எதுவுமே ஒரு பாசிட்டிவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்க வேண்டாம். நெகட்டிவையும் பாசிட்டிவ் ஆக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் நேர்மையாக நேர்த்தியாக ஒரு கடமை தவறாமல் எளிமையாக, முதல்ல வந்து எளிமை அப்படிங்கிறது தான் சனி பகவானுக்கு பிடிக்கும். பொதுவாகவே சிம்மத்தில் பிறந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் அந்த ஆடம்பரம், அந்த ஒரு கௌரவத்துக்காகவே அவங்க சில விஷயங்கள்லாம் விட்டே கொடுக்க மாட்டாங்க. அந்த வரட்டு ஜம்போன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஏன்னா அது வந்து சிம்மங்கிறது என்ன, சிம்மாசனம், ராஜா. அப்போ அந்த ராஜா மாதிரி இருக்கணும்னு தான் அவங்க எப்போவுமே நினைப்பாங்க. அதுலேருந்து அவங்க கொஞ்சம் கூட இறங்க மாட்டாங்க. ஸோ இதிலெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அந்த மாதிரி ஒரு பற்றற்ற அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக கிரகங்கள் உங்களை தண்டிக்கவே தண்டிக்காது. நல்ல விஷயங்களே உங்களுக்கு நடக்கும்.
சிம்ம ராசிக்கு ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன். அதாவது சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த 8ஆம் இடம் அங்கே சனி பகவானும் உட்கார்ந்து உச்சம் பெற்ற 8ஆம் அதிபதி குரு 12லிருந்து பார்க்கும் பொழுது அங்கே விரயங்கள் நஷ்டங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது யாரால் ஆகும் அப்படின்னா ஸ்பௌஸ் அப்படிங்கிறவங்க மூலமாக தான் இந்த நஷ்டங்கள் விரயங்கள் ஆகும். ஸ்பௌஸாக இருக்கலாம், இல்லை ஸ்பௌஸோட ஃபேமிலியாக இருக்கலாம். ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த களத்திர பாவத்திற்கு 2ஆம் இடம் தனஸ்தானம் இல்லையா? அப்போ அவங்களால உங்களுக்கு விரயங்கள் நஷ்டங்கள் வரலாம். இதில் ஆண்கள் பெண்கள்னு நான் பிரித்து சொல்லலை, பொதுவாக ஸ்பௌஸ் அப்படின்னு சொல்கிறேன். யாராக இருந்தாலுமே பணத்தை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், பிளான் பண்ணி செலவு பண்ணுங்க. இந்த 2026 குரு பெயர்ச்சி அதாவது திருக்கணிதத்தின்படி ஜூன் 2ஆம் தேதி நிகழப்போகிறது. இந்த பெயர்ச்சி ரொம்பவுமே ஒரு சிறப்பான குரு பெயர்ச்சியாக கருதப்படுகிறது. இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா குரு இந்த இடத்துக்கு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வராரு. இந்த உச்ச நிலைக்கு வரக்கூடிய குரு இவர் ஒரு சிறப்பான பலன்களை எல்லா ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் கொடுப்பார் என்பதில் ஒரு சந்தேகமே கிடையாது. ஏன்னா உச்ச நிலையில் இருக்கும்போது அவருடைய அருள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அதிகபட்சம் உச்சபட்சமாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஜோதிடத்தில் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த குரு பெயர்ச்சி உலக அளவில் கூட பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. ஏனென்றால் குரு அப்படிங்கிறவர் நிதி நீதி இது ரெண்டுக்குமே காரகன் குரு பகவான் தான். அப்போது சட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா புதிய விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வரும். சட்டத்தில் திருத்தங்கள் அப்படிலாம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதே மாதிரி சட்டத்தில் பல விஷயங்கள் புதிதாக எழுதப்படக்கூடிய காலமாக இருக்கும். உலக அளவிலே பார்த்திங்கன்னா பல நாடுகளோட ஒற்றுமை அப்படிங்கிறது பலப்படும். நம்ம பாரத தேசத்தை பொறுத்த மட்டும் நமக்கு இது ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய குரு பெயர்ச்சியாக இருக்கும். ஏனென்றால் நம்ம இந்தியாவுக்கு ஒரு ஜாதகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் எப்போவுமே சுதந்திர இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் நான் எடுத்துப்பேன். ஸோ சுதந்திர இந்தியா அப்படின்னு எடுக்கும்போது ரிஷபம் தான் நமக்கு லக்னம். பொதுவாக இந்தியாவுடைய லக்னம் மகரம்னு சொல்லுவாங்க. பட் நான் 1947 ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரம் கிடச்சது இல்லையா? அந்த நேரத்துக்கு ஜாதகம் போட்டால் ரிஷபம் அப்படிங்கிறது தான் நமக்கு அந்த லக்னமாக அமைகிறது. ஸோ அதுக்கு பார்க்கும்போது இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக நம்ம பாரத தேசத்திற்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அதுலேயும் அந்த சனியுடைய பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது நம்ம பாரத தேசத்திற்கு அது 9, 10 சனி பகவான் தர்ம கர்மாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் அவர் செல்லும் பொழுது புதிய சட்ட சீர்திருத்தங்கள் அப்படிங்கிற விஷயம்லாம் வரும். சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய மாற்றங்கள் வரும். பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்படிலாம் நடக்கும். உலக நாடுகளுக்கு மத்தியில் இந்தியாவுக்கு ஒரு தனி பெருமை அப்படிங்கிறது கிடைக்கும். நம்ம தேசத்தை பொறுத்த மட்டும் இது ஒரு பாசிட்டிவான குரு பெயர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி சுபிக்ஷம் வளம் அப்படின்னு எடுக்கும்போது விவசாயத்துறையாகட்டும் இல்லை மற்ற துறைகள் கூட தங்கம், இப்போ குரு அப்படின்னு வந்தாலே அவர் தங்கத்துக்கு அதிபதி காரகன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தங்கமோட விலையெல்லாம் இப்போ எங்கேயோ போயிடுச்சு, நமக்கு தெரியும் இல்லையா? அந்த நிலையிலேருந்து கொஞ்சம் சில மாற்றங்கள்லாம் வரும் நமக்கு. அதாவது இந்த உச்சபட்ச கட்டத்தில் போய் தங்கம் விலையெல்லாம் இப்போ இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் விலை கொஞ்சம் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப அப்படியே டிராஸ்டிக்காக விலை குறையும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. பட் நிச்சயமாக அதில் ஒரு மாற்றம் வரும். அதே மாதிரி தங்கம் மற்றும் அல்லாமல் மற்ற உலோகங்கள் அது மாதிரியான விஷயங்களும் விலை குறைப்பு அந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் நடக்கும். ஸோ மொத்தத்தில் இது ஒரு சாதகமான குரு பெயர்ச்சியாக அனைவருக்கும் அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இந்த உச்சமான குரு இந்த கடகத்தில் அவர் சஞ்சாரம் செய்யும் பொழுது இதை ரொம்ப ஒரு வசதியாக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இங்கே குருவை நம்ம ஜீவகாரகன் அப்படின்னு சொல்கிறோம். எல்லா உயிரினங்களுக்கும் உயிரோட்டம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்குறவரே குரு பகவான் தான். அதுலேயும் அந்த பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நட்சத்திரம். அதாவது மகான்கள்
பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் பிறந்தது இந்த பூச நட்சத்திரத்தில் தான். அதே மாதிரி பெரிய பெரிய மகான்கள்லாம் ஜீவ சமாதி அடைஞ்ச நட்சத்திரமும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த பூச நட்சத்திரத்தில் தான் ஜீவ சமாதி ஆகியிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பூச நட்சத்திரத்தில் இந்த குரு பகவான் ஒரு சுப கிரகமாகி அவர் சஞ்சாரம் செய்யும் பொழுது இது எல்லாருக்கும் நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் சொல்கிறேன். என்னென்னா, மகான்களை போய் தரிசிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் போய் மகான்களை தரிசிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி ஜீவ சமாதிகள் அவங்கவுங்க வசிக்கிற ஊரில், நீங்கள் எந்த ஊரில் வேணால் இருக்கலாம், உங்கள் ஊரில் எந்த ஜீவ சமாதி இருக்கோ அந்த மாதிரியான சித்தர்கள் சமாதியை போய் நீங்கள் தரிசிச்சுட்டு வரலாம். அவங்கள்ட்ட போய் பிரார்த்தனை பண்ணலாம், போய் தியானம் பண்ணுங்கள். போய் 10 நிமிஷம் உட்கார்ந்தாலும் தியானம் பண்ணுங்கள். ஆத்மார்த்தமாக அந்த மகான்களோட நீங்கள் வந்து உங்கள் மனசை விட்டு பேசலாம். பேசும்போது அவங்களுக்கெல்லாம் மரணம் அப்படிங்கிறதே கிடையாது. ஏன்னா இந்த மகான்கள் சித்தர்களுக்கெல்லாம் அவங்களாம் இம்மார்ட்டல் சோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மரணம் என்பதே கிடையாது. அப்போ நீங்கள் எப்போ போய் உட்காந்து அங்கே தியானம் பண்ணி அவங்களோட பேசி உங்கள் கஷ்டங்களையோ, எப்போவுமே கஷ்டங்களை தான் போய் சொல்லணும்னு இல்லை, உங்ககிட்ட இருக்கிற சந்தோஷமான விஷயங்களையும் சொல்லலாம், நன்றி சொல்லலாம். உங்களுக்கு என்னெல்லாம் இந்த பிறவியில் கிடச்சிருக்கோ நல்ல விஷயங்கள், அதெல்லாம் போய் நன்றி சொல்கிறதுக்கு கூட நீங்கள் போகலாம். அது மாதிரி ஒரு தியான நிலையில் இருந்து இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இந்த குரு பயிற்சி பல கெட்ட விஷயங்களை கூட உங்கள் கிட்ட வராமல் உங்களை பாதுகாத்து உங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையும் அப்படிங்கிறதுல ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு எல்லாருமே இதை பண்ணுங்கள். கோவில்களுக்கும் போங்க, நான் வேண்டாம்னு சொல்லலை. கோவில்களுக்கு போகிறத விட இந்த ஜீவ சமாதிகளுக்கு போகும்போது அந்த மகான்கள் எழுந்து உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு குரு பயிற்சி அப்படிங்கிறத இங்கே வலியுறுத்தி சொல்கிறேன். எல்லோரும் கடைப்பிடியுங்கள். எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். Milky Mist Ice Cream. Taste the Milky Mist Ice Cream. JNN Institute of Engineering, Chennai. John CSE, AA and ML, Cybersecurity, MBA and more.